ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிடப்பட்ட ஒரு அற்புதமான உணவு, அதாவது வேர்க்கடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் பாதாம், முந்திரி இது மாதிரியான காஸ்ட்லியான நட்ஸ் எல்லாம் வாங்கி நம்மளோட முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள்லாம் சாப்பிட்டதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களோட உடம்புக்கு சக்தி தர்றதுக்காக இந்த வேர்க்கடலையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏழைகளோட பாதாம் அப்படின்னு இன்னொரு பேர் கூட இந்த வேர்க்கடலைக்கு இருக்கு. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, பாதாமுக்கு இணையான சத்துக்கள் இந்த வேர்க்கடலையிலும் இருக்கு. அதை விட சில சிறப்பான சத்துக்கள் கூட இருக்குது. இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறதுல இருந்து மூளையோட திறனை அதிகரிக்கிற வரைக்கும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை இந்த வேர்க்கடலை தன்னுள்ள வச்சிருக்குது. ஃபர்ஸ்ட்டு வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? வேர்க்கடலையில் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க்கு, பாஸ்பரஸ், போலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. சரி வாங்க, வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான சொத்து அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தான் வீடு வாசல் இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருந்தாலும், நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி வெளியிலிருந்து வரக்கூடிய வைரஸ், நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி எந்த ஒரு நோயும் உங்களை அண்டாம, அதாவது பருவ காலத்துல வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேர்க்கடலை அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுமே இந்த வேர்க்கடலையில் இருக்கு. சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் விட்டமின் இ இருக்குதுங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த க்ரீம்ஸ்லலாம் பாருங்கள் விட்டமின் இ இருக்கும். விட்டமின் இ தான் உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா முகப்பருக்கள் வராமல் தடுக்கும். ஏற்கனவே முகப்பருக்கள் வந்துருந்துச்சுன்னா அந்த கரும்புள்ளிகள், கருவளையங்கள் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கும் வேர்க்கடலை உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். என்ன தான் நீங்கள் வெளிப்புறமாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்டேக்காக சில உணவுகளை எடுத்துக்கிறப்ப தான் ஸ்கின் க்ளோ இன்னும் உங்களுக்கு அதிகமாகும். அப்படி இன்டேக்காக எடுக்கிற உணவில் நீங்கள் வேர்க்கடலை மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறப்ப உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகுறத நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். 30 வயசை கடந்தவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் என்ன ஆகும்னா வயது முதுமையை அது காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்றப்ப அது கொலாஜன் உற்பத்தியை இன்னும் தூண்டி உற்பத்தி பண்ணிவிடும். அப்போ முதுமையை தாமதப்படுத்தலாம். உங்களோட வயசு இவ்வளவு தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குல்ல, அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல்லை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல்லை அதிகரிக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால மாரடைப்பு வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கும். இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பயன்படுது. அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துருச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, பஜ்ஜி, போண்டா, வடை இது மாதிரி ஆயிலில் பொரிச்ச உணவுகளையே அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால சின்ன வயசுலேயே இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்துடுது. இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேர்க்கடலை எடுத்துக்கிறதோட போதுமா இதய நோய் வராமல் தடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜங்க் ஃபுட்டு, ஆயிலில் பொரிச்ச வறுத்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அதோடையே வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
எலும்புகளை வலுவாக்குறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது மூணுமே இருக்குங்க. இந்த மூணும் தான் எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள். 30 வயசை தாண்டிடுச்சுனாலே இப்போல்லாம் கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்துடுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க? ஒன்று கால்சியம் பற்றாக்குறை, இன்னொன்று எலும்புகள் பலவீனமாகிறது. இந்த கால்சியம் பற்றாக்குறையை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டிங்கன்னா எலும்புகள் தன்னால் வலுவாயிரும். அப்படிப்பட்ட கால்சியம் ரிச் ஃபுட்டு தாங்க இந்த வேர்க்கடலை. நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட வராமல் தடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான புரத சத்து தேவையை பூர்த்தி செய்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, விளையாட்டு வீரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் ப்ரோட்டீனுக்காக ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப அந்த ப்ரோட்டீன் பவுடரை விட அதிகமான புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சிக்கன், மட்டன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்றப்பயே உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடச்சிரும். ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன், அதாவது புரதம் நிறைந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையில் இருக்குது. தசைகளை வலுவாக்குறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. சோர்வை குறைக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கூட வேர்க்கடலை ஒரு சிறந்த எனர்ஜியை கொடுக்குங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்மள பலரும் என்ன நினைப்போம்? வேர்க்கடலை சாப்பிட்டா உடல் எடை அதிகமாகி குண்டாயிருவோம் அப்படின்னு பயப்படுவோம். ஆனால் அளவாக நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கலாம். டெய்லி தினமும் அளவோட வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுத்துரும். அதனால தேவையற்ற ஜங்க் ஃபுட்டு, வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது. அதனால ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண்கள், பெண்கள் அப்படின்னு 2 பேருமே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு தான். இது மன உளைச்சலுக்கு கூட உங்களை தள்ளிடும். அப்படிப்பட்ட உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை அப்படிங்கிறது உங்களோட டயட்ல கட்டாயமாக இருக்கணும். மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் விட்டமின் இ, நியாசின், ஹெல்த்தி ஃபேட் இது மூணுமே இருக்குதுங்க. இந்த மூணும் சேர்ந்து மூளையோட செல்களை பாதுகாக்குது. ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பண்ணாங்கன்னா வேர்க்கடலை நீங்கள் கொடுக்கலாம். வேர்க்கடலை சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேர்க்கடலை பர்ஃபி, அதாவது வேர்க்கடலை மிட்டாய் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் கிடைக்கும், அவங்களோட ஞாபக சக்தியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரையே அவங்க மறக்கக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் கம்மியாயிட்டே போகும். நீங்கள் வேர்க்கடலையை அவங்களுக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அவங்களோட நினைவாற்றல் இன்னும் குறையிறது தடுக்கப்படும். ஆனால் வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குறப்ப அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை கொடுத்தா போதும். வறுத்து சாப்பிட்ற வேர்க்கடலையை விட நீங்கள் வேக வச்சு கொடுக்குறப்ப அதோட பலன் உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அஜீரண பிரச்சனைகள் இருக்கிறதுனால வயிறு உப்புசம், வாந்தி, வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் ஒவ்வொரு நாளும் தினைக்கும் வேக வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேர்க்கடலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்ப குடலில் சேர்ந்துருக்குள்ள அந்த கெட்ட கழிவுகள் அது எதனால வருது? ஜங்க் ஃபுட்டு இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால உங்களோட குடல்லையும் கல்லீரல்லையும் நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்கள்லாம் படிய ஆரம்பிக்கும். நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப அது கல்லீரலில், குடலில் இருக்குள்ள அந்த நச்சுகள், கழிவுகள், கொழுப்புகள், அதாவது கெட்ட கொழுப்புக்கள்லாம் வெளியேற்றி மறுநாள் மலம், சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கு அது உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எந்தெந்த உணவுகளை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய குழப்பத்துக்கு ஆளாயிருவோம்.
சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் மோஸ்ட்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்குவாங்க. இந்த வேர்க்கடலையில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு தாங்க இருக்குது. இது ரத்த சர்க்கரை அளவு திடீர்னு உயர்றதையும் திடீர்னு குறையிறதையும் தடுத்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அளவோடு தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப உங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, உங்களுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா ஒத்துக்குமா அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்கள்ல, அந்த டாக்டருக்கு தான் தெளிவாக தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறது. என்னதான் இவ்வளவு நன்மைகளை அள்ளி அள்ளி தந்தாலும் அளவோட சாப்பிட்டா எந்த முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானங்க நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பகுதி ரொம்பவே முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னா எவ்வளவுனா 25லேருந்து 30 கிராமு. இதில் உப்பு சேர்க்கக்கூடாது, காரம் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்த்து பொரிக்கக்கூடாது. வெறுமனையே சட்டியில் போட்டு வறுத்த வேர்க்கடலையை சாப்பிடலாம். இல்லைனா வேக வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சோண்டு வெல்லம் சாத்து சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் எனர்ஜி அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை மிட்டாய் வீட்லேயே செஞ்சு கூட சாப்பிடலாம். வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. இதோட வெல்லம் சேர்க்குறப்ப உங்களுக்கு இரும்பு சத்தும் சேர்த்து கிடைக்கும். ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்ப இது உங்களுக்கு சூப்பர் காம்பினேஷன். நல்ல சத்துக்களையும் அள்ளி தரக்கூடியதாக இருக்குது. எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது. அதை பார்த்துடலாமா? நீங்கள் ஈவினிங் டைமில் வடை, போண்டா, பஜ்ஜி, டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வேர்க்கடலையோ வேர்க்கடலை மிட்டாயோ எடுத்துக்கிறப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். யாரெல்லாம் இதை சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வேர்க்கடலை சாப்பிட்டாலே உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை பக்கமே போயிடாதீங்க. கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறதே நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி வேர்க்கடலைக்கும் பொருந்துங்க. இந்த வீடியோவில் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.